ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 18 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடோட டைட்டிலே சீசன் 2ஓட டைட்டிலோட தான் இருக்கும். இந்த எபிசோட் தான் சீசன் 2க்கான ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 18. நான் இங்க ஒரு மெசேஜோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு கென் சொல்லவும் என்னன்னு ஜெங்கோ கேட்கறான். அவங்க வந்துட்டு இருக்காங்க சுகாசாவோட ஆர்மி அப்படின்னு சொல்லி கென் சொல்றான். ஜெங்கோட பாடியை கென் பார்க்கல. மேபி அவன் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஜெங்கோ அந்த வில்லேஜ்க்கு போய் சயின்ஸை பரப்பி விட்டுட்டாம்னா அது நமக்கு ரொம்பவே டேஞ்சர். ஸோ அந்த வில்லேஜ் அட்டாக் பண்ணி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சுகாசா சொல்லியிருக்கான். ஒரு ஆர்மி ஃபுல்லா அவனை மாரி ஸ்ட்ராங்கான ஆளுங்களா அப்படின்னு கொஹாக்கு ஷாக் ஆகுறா. ஆமா அதுதான் அவன் பிளான் கென் சொல்லவும் ஃபைனலி கிங்டம் ஆஃப் சயின்ஸோட பவர் என்னங்கிறத காமிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். ஜீன்ரா அண்ட் கீன்ரா பிரிட்ஜை காட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் போய் என்ஜாய் பண்ணணும்னு ஜீன்ரா வருத்தப்பட்டு இருக்கா. நம்ம டியூட்டி அப்படின்னு சொல்லி கீன்ரா சொல்றான். ஜீன்ரோ ரெடியாரு, வில்லேஜ்ல போயிட்டு ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு கீன்ரா சொல்றான். சுகாசா ஆர்மி உங்களை சுத்தி வளச்சிட்டாங்கிறத கீன்ரா கண்டுபிடிக்கிறான். சிச்சுவேஷன் மோசமாச்சுன்னா அந்த சைடு போய் பிரிட்ஜை கட் பண்ணி விட்டுரு, என்ன பத்தி கவலைப்படாத, வில்லேஜ்ல இருக்கிற குழந்தைங்களும் மத்தவங்களும் தான் முக்கியம் அப்படின்னு கீன்ரா சொல்றான். கீன்ரா அந்த பக்கமா ஓடனோடனே கீன்ரா கொஞ்சமா பின்னாடி வந்து நிக்கிறான். பேர்மன் கொஞ்சம் திறமசாலி தான். பிரிட்ஜுக்குள்ள போய் நின்னா நாங்க ஒரு வழியா தான் வர முடியும். சோ பார்த்து அவன் நேரோ பண்றான் அப்படின்னு ஒருத்தன் பாக்குறான். ஒருத்தன் ஜீன்ராவை அட்டாக் பண்ண போகுவான். அசால்ட்டா ஜீன்ராவனை அடிச்சு போட்டுறதான். முட்டாள், ஒரு நேரோவான ஸ்பேஸ்ல ஸ்பேர்மன் எப்படி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிற? அவன் கிட்ட ஃபைட்டர்ஸ்க்கான ஸ்கில் இருக்கு. நீ தான் அந்த வில்லேஜோட பாடி கார்டா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டு கீன்ரா கூட ஃபைட் பண்ண போறான். சுகாசா மட்டும் நம்மளோட பிரச்சனை கிடையாது, இன்னொரு பெரிய பிரச்சனையும் கிளம்பி இருக்கு. சுகாசா ஒருத்தனை ரிவைவ் பண்ணா ஹியோகா. சுகாசா லெவலுக்கு அவனும் நமக்கு பெரிய பிரச்சனை தான். இந்த ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தக்க சண்டைக்கு வந்தா கண்டிப்பா நம்ம ஓடணும் அப்படின்னு என்ன அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா வில்லேஜ் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு ஜீன்ரா ஓடி வந்துட்டு இருக்கான். மாஸ்க் போட்டவனும் ஸ்பேரை வச்சு தான் அட்டாக் பண்றான். இவனால எப்படி அதை ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கீன்ரா பாக்குறான். பெரிய பிரச்சனை, அவன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கதே ஹியோகா தான். நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு கென் சொல்றான். கீன்ராவோட வயிற்று கீழே அவன் ஸ்பேரை வச்சு குத்திருந்தான். கீன்ரா கீழே விழாம ஜஸ்ட் விஸ்ல தப்பிக்கிறான். குஹாக்கு அது ஒரு நேரோ ஸ்பேஸ், அவன் ஒரு ஸ்பேர்மன் ஒன்னால ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க அப்பா தடுக்கிறாரு. ஜீன்ரோ பிரிட்ஜை கட் பண்ணு, குழந்தைங்களையும் மத்தவங்களையும் காப்பாத்தா, அதுதான் ஒரே வழி, என்ன பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கீன்ரா சொல்றான். குழந்தைங்க உயிர் முக்கியம், கட் பண்ணு ஜீன்ரோ அப்படின்னு அந்த லேடி சொல்றா. ஜீன்ரோமே போயிட்டு அந்த பிரிட்ஜை கட் பண்ண ட்ரை பண்றான். இது நான் கட் பண்ணா எல்லாரையும் காப்பாத்திடலாம் அப்படின்னு ஜீன்ரோ நினைக்கிறான். சாரி என்னால முடியல, என் பிரதரை என்னால சாக விட முடியாது அப்படின்னு சொல்லி ஜீன்ரோ கட் பண்றதை நிப்பாட்டிருந்தான். நான் பிரிட்ஜை கட் பண்ணி அவன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டா கண்டிப்பா செத்துருவான், நமக்கு வேற ஆப்ஷன் இல்லன்னு காசுக்கு கிட்ட இருந்து அந்த இரும்பு ராடை வாங்கி அதுக்குள்ள மணல் அடைச்சு பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சோண்டு கன் பவுடர் அதுக்குள்ள போட்டு ஜஸ்ட் ஒரு அட்டாக் தான் பண்ண முடியும், பட் இதை வச்சு நம்ம அவங்கள பயம் கொடுத்தலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மேக்மா, இந்த வில்லேஜ்லேயே ஸ்ட்ராங்கான ஆள் நீ தானே, இந்த கல்லை அந்த பக்கமா தூக்கி அடி அப்படின்னு கென் சொல்லவும் நான் ஏன் பண்ணணும்னு அவன் கேட்கறான். ஜெங்கோவை தூக்கிட்டு நீ வில்லேஜ் சீஃப் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு முதல்ல உனக்கு ஒரு வில்லேஜ் இருக்கணும்ல, சோ இதை நீ பண்ணு அப்படின்னு கென் சொல்றான். மேக்மா கல்லை தூக்கி அடிக்கிறான். ஹீரோவோ ஃபயர் ஷாட் பண்ணவோ இவங்க கிட்ட கன் எல்லாம் இருக்கு, இங்க இருந்து தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னு கென் அவங்கள பயன்படுத்தி பின்வாங்க வைக்கிறான். ஹீரோ ஜெங்கோ உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கறத ஹியோகா பாக்குறான். சுகாசா அந்த நியூஸ் கேட்டு ஆச்சரியப்பட போறான். ஹியோகா சொல்லவும் அவனுக்கு இந்த மெசேஜ் சொல்லிரு, ஜெங்கோ உயிரோட தான் இருக்கான், கிங்டம் ஆஃப் சயின்ஸ் 10 பில்லியன் பர்சன்ட் கன்னோட ரெடியா இருக்கிறோன்னு சொல்லு அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். ஹியோகாவும் போனதுக்கு அப்புறமா ஒரு வழியா கீன்ராவை போய் காப்பாத்துறாங்க. காலையிலக்குள்ள இவன் சரியாயிருவான் அப்படின்னு செங்கோ சொல்றான். எனக்கு எந்த வழியுமே இல்ல அப்படின்னு கீன்ரா சொல்றான். மூஞ்ச பார்த்தாலேதான் தெரியுதுன்னு சொல்லவும் வில்லேஜ் நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்க திரும்ப எப்போ வருவாங்கன்னு தெரியாதுன்னு கீன்ரா சொல்லவும் இல்ல அவங்க எப்ப திரும்ப வருவாங்கன்னு என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு செங்கோ சொல்றான். அவங்க கிட்ட கன் இருக்கு, என்ன பண்ணன்னு சுக்காசா ஆளுங்க டென்ஷன் ஆகவும் காத்தடிக்கிற நேரத்துல நம்ம அட்டாக் பண்ணா கரெக்டா இருக்கும்னு கென் சொல்றான். எப்படியும் வரப்போற ஸ்டாம்ல தான் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க, கென் கண்டிப்பா அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிடுவான், அது வர நமக்கு டைம் இருக்கு அப்படின்னு செங்கோ சொல்றான். இன்னும் 3 நாள் நம்ம வெயிட் பண்ணா போதும், ஒரு ஸ்டாம் கண்டிப்பா வரப்போகுது, அப்போ அட்டாக் பண்ணுவோம் சுகாசா ஆளுங்க சொல்லவும் நம்ம முதல்ல இதை சுகாசா கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹியோகா சொல்றான். என்ன பயந்துட்டியா நீ, கோனா யாரி இருந்தா யாருனாலும் தோக்கடிப்பேன்னு சொன்னு ஒருத்தன் கேட்கவும் இது கோனா யாரியா அப்படின்னு கென் அதை எடுத்து பார்க்கவும் அதை நீ கீழே வைக்கல செத்துருவான் ஹியோகா சொல்லவும் நான் அதை பார்க்க ஆசைப்படல அப்படின்னு கென் சொல்றான். 3 நாள்ல திரும்ப அட்டாக் பண்ணணும்னு அவங்க பிளான் போடுறாங்க. பட் ஹியோகாக்கு அதுல விருப்பம் இல்ல. இந்த முட்டாளுங்களை நம்ம வேஸ்ட் பண்றதுல எந்த தப்பு இல்ல, கிங்டம் ஆஃப் சயின்ஸோட பவர் என்னங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கலாம், சோ 3 நாள் கழிச்சு அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு ஹியோகா நினைக்கிறான். வா கீன்ட்ரோ, கண்ணாடியில நீ ஆசமா தெரியுறப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இதுதான் மந்திரமா அப்படின்னு முன்னாள் சீஃப் பாக்குறாரு. வணக்கம் புது கிளாஸ் கிடைச்சிச்சு போல அப்படின்னு கொஹாக்கோ கேட்கவும் ஆமா என் மேலன்ல அது இருந்தாதான் எனக்கு பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு ஸ்வீகா சொல்றா. உங்களை எதிர்க்க உங்ககிட்ட என்ன பிளான் இருக்கு ஜெங்கோ அப்படின்னு கொஹாக்கோ கேட்கவும் சயின்ஸோட வெப்பனை நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. காசுகி கிட்ட நம்ம ஹீரோ பிளான் சொல்லவும் அவன் ஃபயர் அப் ஆகுறான். ஒரு எக்ஸைட் ஆகிற லெவலுக்கு ஜெங்கோ அப்படி என்ன சொல்லியிருப்பான்னு கொஹாக்கோ யோசிக்கிறா. ஜெங்கோ தான் வில்லேஜ் சீஃப்ன்றதுனால எல்லாருமே இப்ப அதுல ஒர்க் பண்றாங்க. சுகாசாவோட ஆளுங்க எதிர்பார்த்த மாதிரியே 3 நாள் கழிச்சு இப்ப ஸ்டாமும் வந்துடுச்சு. ஒரு வழியா புயல் வந்துட்டு இப்போ இது நம்ம அட்டாக் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி சுகாசா ஆளுங்க வில்லேஜ் நோக்கி வராங்க. பிரிட்ஜ்ல நம்ம ஹீரோ பாம்
பாம வச்சுட்டு ரெடியா நிக்கிறான். அதை பத்த வச்சு சுகாசா ஆளுங்க மேல தூக்கி போடலாம் அப்படின்னு பத்த வச்சா காத்துல வந்து தீ அணைஞ்சிருது. அவனுக்கு கிட்ட அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ சிரிக்கிறான். பார்த்தா ஜாப்பனீஸ் ஸ்குவாட் எடுத்துட்டு எல்லாரும் அட்டாக் பண்ண ரெடியா வராங்க. இவங்க எல்லார்கிட்டயும் கட்டானாஸ் இருக்கா அப்படின்னு அவனுங்க பயப்படுறானுங்க. அவங்க வெப்பன்லாம் வெறும் கல்லு உட்ட வச்சு செஞ்சதுங்கிறதுனால அசால்ட்டா எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. சுகாசாவோட ஆளுங்க யார்கிட்டயுமே இப்ப வெப்பன் இல்ல. அவங்க கிட்ட நம்மளோட ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸ் இருக்கு. நம்ம கதை முடிஞ்சது, நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க பயப்படுறாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு குரோம மத்தவங்களும் கேக்குறாங்க. இரும்பு பர்பிள் கலர் ஆகுற லெவலுக்கு 5000 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணி அதை அடிச்சு திரும்பவும் ஹீட் பண்ணி அடிச்சா இரும்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறும். இதை நம்ம 10 தடவை ப்ராசஸ் பண்ணணும். பட் இது ஒரிஜினல் கட்டானாவை செய்யறதுக்கு தான். நம்ம இதை 2 தடவை ப்ராசஸ் பண்ணாலே போதும். நம்ம கட்டானா மேக் பண்றவங்க கிடையாது. நம்ம இதை குயிக்கா பண்ணி ஆகணும். சோ சயின்ஸ்ல எந்த ஸ்டெப் எல்லாம் ஸ்கிப் பண்ணலாமோ அது எல்லாத்தையும் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு வழியா இவங்க ஸ்வாட செய்யறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பத்தி எனக்கு புரியல. பட் இது ஷார்ப்பா ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் இருக்கு அப்படின்னு காசுகி சொல்றான். 2 சைடோட டிஃபரன்ஸ் தான் இதோட கீ. ஸ்வாட்ஸ்லயே கிரேட்டஸ்ட் வெப்பன் அது இந்த கட்டானா தான். நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க கிட்ட ஸ்வாட் இருக்கு, நம்மளால ஜெயிக்க முடியாது, நம்ம ஆளுங்க பயப்படுவோம், முட்டாளுங்களா அப்படின்னு சொல்லி இப்ப ஹியோகா ஃபைட் பண்ண போறான். ஹியோகா அவனோட ஸ்பியரை சுத்தி வந்து அட்டாக் பண்ணுவான். அவன் எந்த பக்கம் அட்டாக் பண்ண போறாங்கிறது மேக்மாக்கு தெரியல. மேக்மா கொஹாக்கோ கீன்றவா அவன் அட்டாக் பண்றான். மேக்மா ஸ்வாட் கீழே விழுது. இதை என்ன வெப்பன் அவங்க பாக்குறாங்க. மேக்மா கொஹாக்கோ கீன்றதான் அவங்களோட ஸ்ட்ராங்கான ஆளு. அவங்கள முதல்ல தோக்கடின்னு கென் சொல்லவும் இந்த கென் ஒரு பச்சை துரோகி அப்படின்னு மேக்மா சொல்லவும், இல்ல அவன் நமக்கு க்ளோ கொடுக்குறான், நம்ம 3 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணாதான் இவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு கீன்ற சொல்லவும், அப்படின்னா நம்ம டீமா ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா மேக்மா தனியா போய் அட்டாக் பண்ண போறான். பின்னாடியில இருந்து நான் மறைஞ்சிருந்து அட்டாக் பண்றேன், கீன்றா எனக்கு ஒரு போஸ் கொடு அப்படின்னு கொஹாக்கோ சொல்றா. இப்ப மேக்மா போய் அடி வாங்குறான். கீன்றோ கொஹாக்கோவை தூக்கி விடுவான். அவன் மேல இருந்து ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணா மேல பார்க்காம அந்த ஸ்பியர் ஆட்டுறான். போச்சு, என் கதை முடிஞ்சுது அப்படின்னு கொஹாக்கோ நினைக்கிறா. திடீர்னு பார்த்தா ஹியோகாவோட அந்த ஸ்பியர் உடஞ்சிருது. இதை பெர்ஃபெக்டா அப்படியே 2 துண்டா கட் பண்ண ஒருத்தரால மட்டும்தான் முடியும். இது பார்க்க ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது இல்ல அப்படின்னு ஹியோகா சொல்லவோ, யார் இதை பண்ணிருப்பா அப்படின்னு கென் கேக்குறான். பச்சை துரோகி, நீ நல்லாவே துரோகம் பண்ணிருக்க கென் அப்படின்னு ஹியோகா சொல்லவும், என்ன நான் துரோகம் பண்ணிருக்கேனா கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கென் சிரிக்கிறான். அப்ப ஒரு பிளாஷ்பேக் போகுது. மெஜிஷியன் யூஸ் பண்ற மாதிரி ஒரு குட்டி பிளேடை ரெடி பண்ணி இதை கென் கிட்ட போய் கொடுன்னு செங்கோ சொல்றான். அவன் எங்க இருப்பான், நான் எப்படி கண்டுபிடிக்கேன்னு ஸ்வீக்கா கேட்கவும், ஒரு சயின்ஸ் ஆளுங்களா நம்மளால மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி கென் ஒரு க்ளோவை விட்டுட்டு போயிருப்பான். டிடெக்டிவ் ஸ்வீக்கா, நீ போய் அதை கண்டுபிடி அப்படின்னு செங்கோ அனுப்பி வைக்கிறான். அவளுமே நிறைய இடத்துல தேடுறா. இந்த பூ சூரியன் ஒளி இருக்கிற இடத்துல தானே இருக்கும், இது என்ன ஷேடோல இருக்கு, கென் தான் அப்படின்னா இதை விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பூவை ஃபாலோ பண்ணி அப்படியே போனா சுகாசாமா அவன் ஆளுங்களும் இருக்கிற இடத்த ஸ்வீக்கா ரீச் பண்றா. கென்னும் ஸ்வீக்கா வந்ததை நோட்டீஸ் பண்றான். என்கிட்ட அந்த பிளேடை தூக்கி போட்டுட்டு ஸ்வீக்கா அங்க இருந்து வந்துருக்கா. இந்த ஃபிளவர்ஸை பத்தி உனக்கு தெரியுமா, நீங்க சயின்ஸை பத்தி தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஈஸியா அதை கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த ஃபிளவருக்கான அர்த்தம் பொய்கள் தான் அப்படின்னு கென் சொல்றான். சூப்பரா அதை கட் பண்ணிட்ட அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். பிளேட் ஆஃப் சயின்ஸை யூஸ் பண்ணி நாங்க உங்களை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சுகாசாவோட ஆர்மியை எதிர்த்து ஒரு வழியா நம்ம ஹீரோ டீம் வின் பண்ணிட்டாங்க. பட் இந்த சுகாசா லெவலுக்கு யோகாவுமே ரொம்ப ஆபத்தானவன் அப்படின்னு கென் சொல்லியிருப்பான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.